மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த வருஷம் எப்படின்னா நான் அமைச்சரோட தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி வரோம்ல, அவங்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை கொடுத்து அங்கேருந்து அடிக்காம கொள்ளாம கூட்டு வராங்க. ஆனால் நாங்கள் போய் மாடு ஏற்றினோம்னா அடி காலில் இருந்து அடி இங்கே வருங்க. நாயகன்ட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஏழை பால விவசாயி அவங்களுக்கு யாருக்குமே முன்னுரிமை கிடையாது. மாடு எங்க மாடு அவுக்க போனதுக்கு நீ ஏன் கலர் படி போட்ட, நீ ஏன் கயரோட அவுத்த, நீ ஏன் மாலை கட்டின, உன் மாடுக்கு பரிசு கிடையாது, உன் மாடு எங்கேயும் அவுக்க முடியாதுன்றான். 200 வீட்டு கரண்ட் கிடையாது. காலையில் பிள்ளைகளுக்கு பால் காய்ச்சோம்ல, கக்குசு உள்ள பாத்ரூம் போகல, தண்ணி இல்லை, இன்னும் சாப்பிட ஒரு நல்ல போல கரண்ட் கிடையாது. காலைல 5 மணிக்கு போன கரண்ட் மணி இன்னைக்கு என்ன நீங்க டயத்தை பாத்துக்கோங்க. எவ்வளவு வீட்டுக்கு வந்து விருந்தாட்டி என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டுல பால் காய்ச்ச முடியல, வைக்க முடியல, ஒரு பச்சை பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைலாம் அழுகுது கரண்ட் இல்லாம. இப்போ இவ்வளவு நேரம் ஆச்சு கரண்ட் கட் பண்ணி. கரண்ட் என்னைக்குமே கட் ஆகாது, ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகிடுச்சு. பெரிய செமினார் ஒன்றாவது ஒச்சமாக காம்பவுண்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஒருத்த கூட வந்து ஒன்றும் கேட்கல. ஓட்டு கேட்கறது கூட வராரு, கவுன் எம்எல்ஏ முதற்கொண்டு வராரு. கேட்டால் முதலமைச்சர் நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா பண்ணலையே. ஓரளவுக்கு ஒரு ரோடு பல்ல விழுந்திருக்கா அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அந்த மாதிரி தான் ரோடு போட்டுருக்காங்க, தவிர ஃபுல்லாக ரோடு போடலை இந்த ஏரியாவுக்குமே. காலம் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சின்னம்மா அவர்களுடைய சொந்தமான காலை அதை நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் பரிசு டிராக்டரும் பால் மாடு பசு மாடும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் அவங்களுடைய காலை அதை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மலையாளின்னு சொல்லி என்னுடைய பேரை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் பப்ளிக்காக அது ஒன்று தான் எங்களுக்கு சின்ன வருத்தம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு அவனியாபுரத்தில் இருக்கோம். ரொம்ப கோலாகலமாக இந்த ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். முதல் பரிசை தட்டி சென்ற காளையும் அதனுடைய அண்ணனும் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, இப்போ முதல்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது வந்து இந்த காலை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சின்னம்மா அவர்களுடைய சொந்தமான காலை அதை நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆண்டில் ஊரில் சிறப்பாக விளையாண்டு மாவட்ட ஆட்சியர் வந்து சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து முதல் பரிசு டிராக்டரும் பால் மாடு பசு மாடும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் அவங்களுடைய காலை அதை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மலையாளின்னு சொல்லி என்னுடைய பேரை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் பப்ளிக்காக அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம். உங்க பேரை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க? ஆமா, என் பேரை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு அவங்க பேரை சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லா ஊர்லயுமே சின்னம்மா மாடு அவுக்குற எல்லாத்துக்குமே தெரியும், ஜல்லிக்கட்டு அளவுல எல்லாருக்குமே தெரியும். கலந்துக்கும் போது சொன்னாங்க இல்லையா? கலந்துக்கும் போது சொன்னாங்க, அதை வந்து மறுத்து சொல்றாங்க. அதை நாம என்ன செய்யறது? எல்லாம் உலக நாடே பார்த்துட்டு தானே இருக்கு, லைவ் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும்ல சின்னம்மா காலதாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல இப்போ நம்ம அதை பதிவு செஞ்சுட்டீங்க இல்லையா? இப்போ அதை தாண்டியும் எவ்வளவு நேரம் உழைப்பு இருந்தது, இல்லை எவ்வளவு காலம் தயார் செய்யறதுக்கான தயார் வந்து இந்த காலம் வந்து இப்போ புதுசாக அந்த வருஷம் அந்த ஆண்டு எடுத்தோம். சின்னம்மானுடைய ஆலோசனையில எடுத்து சிறப்பாக வளர்த்து இப்போ வந்து கொண்டாந்து முதல் ஆண்டு இப்போ சிறந்த மாட்டுல வந்துருச்சு. அது இயற்கையாக அதனுடைய மாட்டினுடைய குணாசியத்தில் சிறந்த மாடு வந்துருச்சு விளையாண்டு. அது வந்து இந்த ஆண்டு முதல் ஆண்டு சிறந்த மாட்டில் வந்து முதல் பரிசு தட்டி சென்றது சின்னம்மாவுக்கு ரொம்ப பெரிய வெற்றி. அதாவது சின்னம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது அவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. பசங்க மாவன் அண்ணன் எல்லாரும் உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு மாடு அடைக்கணும், ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இந்த சின்னம்மா மாடு அடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வர்றது போகிற எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அது வர்றதுக்கு அதே மீறி வந்து நாங்கள் அவுத்து சிறந்த மாட்டில் வந்துருச்சு. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாத்துக்கும், தம்பி எல்லாத்துக்கும். அண்ணா, இப்போ சசிகலா மேடம் வந்து அவங்களுடைய இதுதான் அப்படிங்கும்போது அவங்க இதை பார்த்துருக்காங்களா? தெரியும், அவங்களுக்கு தெரியும். மாடு காலை இருக்கிறது தெரியும், அவங்களுக்கு தெரியும். இனிமேல் அவங்க வருவாங்க, பார்ப்பாங்க. இப்போ இந்த மாடு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கு அப்படின்னா மற்ற காளைகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற இதனுடைய குணாதிசயம், அதனுடைய பிறப்பு வளர்ப்பு, அதனுடைய வீரம் எப்படி இருக்கோ அது மாதிரி அதனுடைய வர்க்கத்தை பொறுத்து அது வந்து சுத்தமான நாட்டின காலை. அதனால இது வந்து திறமையாக விளையாண்டு திறமையாக பரிசு எடுத்துருச்சு. இன்னைக்கு அது களத்தில் இறங்கி விளையாடும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் லைவ் உழவு நடை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, மாவட்ட ஆட்சியார் சிறப்பான முறையில் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டாங்க தேர்ந்தெடுத்து. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வேற ஏதாவது உங்களுக்கு சிறப்பாக விளையாண்டு அது கமிட்டி கூப்பிட்டு கவுரு மாவட்ட ஆட்சியர் வந்து கயிறு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கயிறு போட்டோம். அது உள்ளாரே கயிறு பிடிச்சோம். அவங்க சொன்னதுக்காண்டி உள்ளாரே கயிறு போட்டு உள்ளாரே பிடிச்சாச்சு. இல்லை உங்களுக்கு களத்தில் அது இறங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தயக்கம் இருந்ததா? இல்லை, அது தெரியும். இதை வந்து இது பண்ணும், எங்களுக்கு தெரியும். அது வந்து இது பண்ணும். அதாவது உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு நம்பிக்கை இருந்த முதல் பரிசை வந்து
முதல் பரிசு கொடுக்குறாங்களா கொடுக்கலாங்கிற சந்தேகத்தில் இருந்தோம். ஆனால் சிறந்த முறையில் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லதுண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பையில கரண்டே வரல சார். ஒரு பிள்ளை குடி பால் கண்ணு எதுவும் இல்லை சார். சார் காலையில் 5 மணிக்கு வந்த காலையில் ஆஃப் பண்ண கரண்ட் இன்ன வரைக்கும் கரண்ட் இல்லை. 200 வீட்டு கரண்ட் கிடையாது. காலையில் பிள்ளைகளுக்கு பால் காய்ச்சோம்ல, கக்குசு உள்ள பாத்ரூம் போகல, தண்ணி இல்லை. இன்னும் சாப்பிட ஒரு நல்ல போல கரண்ட் கிடையாது. காலையில் 5 மணிக்கு போன கரண்ட் மணி இன்னைக்கு என்ன நீங்கள் டயத்தை பார்த்துக்குங்க. இப்போ வாங்க நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. இதுக்கு ஒரு முடிவு வரல சார். அடுத்த விட பள்ளிக்கூடம் நடத்துனீங்கன்னா தனி ஒரு கரண்ட் மாற்று கரண்ட் கொடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வேணாம் சொல்ல நடத்துங்க. அதுக்கு ஒரு விதிமுறையை செஞ்சு கொடுத்து செய்யுங்க. கரெக்டான ஒரு வீதிக்கு ரோடு போடலைங்க சார். கரெக்டான ஒரு பார்த்து பாதுகாப்பு பண்ண தானே சார். ஒரு ஏதாவது ஒரு ஆளுக்கு ஆயிருக்கு. கரண்ட் இல்லை. இல்ல வழக்கமா இருக்கிற நடைமுறை என்னவா? வழக்கமா நடைமுறை 5 மணிக்கா கரண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 7 மணி இன்னும் கரண்ட் வரலை. 7 மணி ஆனால் கரண்ட் வரல சார். 5 மணிக்கு போன கரண்ட் சார். விடிய காலம் 5 மணிக்கு போனது. ஒரு கோலம் கூட போட முடியல. பிள்ளைக்கு பால் காய்ச்ச முடியல, சாப்பிடல. இன்னும் இப்போ மோட்டரில் தண்ணி எவ்வளோ வச்சிருப்பீங்க? ஒரு டேங்கில் தண்ணி நிரப்பலாம் சொல்லுங்கள். எவ்வளோ வீட்டுக்கு வந்த விருந்தாட்டி என்ன பண்ணுவீங்க சார்? வழக்கமாக எதுவுமே சரியில்லைங்க சார். வழக்கமான்றது ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. வழக்கம்ன்றாங்க. வழக்கத்துக்கு ஒரு இதே இல்லை. இந்த போலீஸ் பாதுகாப்பு, கவுன்சிலர் பார்க்குறாரு, எம்எல்ஏ பார்க்குறாரு, எதுவுமே பெரிய செமினார் ஒன்றாவது ஒச்சமாக காம்பவுண்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஒருத்த கூட வந்து ஒன்றும் கேட்கல. கவுன்சிலர் வட்டம் ஓட்டு கேட்கறது கூட வராரு. எம்எல்ஏ முதற்கொண்டு வராரு. அந்த இதில் ஒன்று கூட நடக்கல. ஒரு என்னமே ஒன்றும் சொல்லலையே. கரண்ட் கூட போட்டு விட மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் வந்து ஓட்டு போட்டு இப்படி சும்மா நிற்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்டால் முதலமைச்சர் நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா பண்ணலையே. என்ன பார்த்ததே பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஓரளவுக்கு சார் எப்படி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு பண்ணலை சார். ஓரளவுக்கு ஒரு ரோடு போட்டாங்களான்னு கேட்குறாங்க. ரோடு கூட அந்த அளவுக்கு ஒரு இதே கிடையாது சார். இப்படி ரோடு போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல குழி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்க்க மாட்டேன்டா. கேட்டால் அந்த கவுன்சிலர் வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர் வந்து பார்க்க கிடையாது. கவுன்சிலர் அந்த டெய்லியும் தான் அந்த ரோட்டில் போகிறாரு. ஒன்றுமே இல்லை. காலைல கரண்ட் போச்சு சரிங்களா சார். ஒரு வீட்டில் பால் காய்ச்ச முடியல, வைக்க முடியல. ஒரு பச்சை பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளையெல்லாம் அழுகுது கரண்ட் இல்லாமல். இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு கரண்ட் கட் பண்ணி, இன்னும் வரல சார். எல்லாமே அவனியாரத்துக்குள்ள ஃபுல்லாக அப்படியே அவனியாரத்துக்கு எல்லா ஏரியாவுக்கும் அப்படித்தான் வருது. கரண்ட் கேட்டால் இந்த வருது அந்த வருது. நாங்கள் பார்க்குறோம். ஈபியில் சொன்னால் இந்த வந்துடுறோம் இதுன்னு சொல்கிறாங்க பேச்சு. கரண்ட் சார் ஒரு நிமிஷம் இதுவுமே சார் அங்கே கேட்டு போட்டு ஒரு நிமிஷம் ரோடு வாய்ப்பு இந்த அவனியாரத்துக்கு பெரிய சமணருக்கு எல்லா ஏரியாவுக்கும் குறைஞ்சான வாய்ப்பு தான் இது இருக்குது. டக்குன்னு இந்த ரோடு போடுவோம் அந்த ரோடு போடுவோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிங்கரிங் வேலை மாதிரி அந்த அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் ரோடு போட்டுருக்காங்க. தவிர ஃபுல்லாக ரோடு போடலை எந்த ஏரியாவுக்குமே. இங்கேருந்து அந்த சுடார் இருக்குல்ல சார், கலெக்ஷன் பாயிண்ட், அந்த ரோடு ஃபுல்லாக போய் பாருங்க. ஃபுல்லாக டிங்கரிங் வேலை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. முழுசா ரோடு இல்லை நான் கேட்குறது இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றது உலக அளவில் இன்னைக்கு கண்டிப்பாக உலக அளவில் கண்டிப்பாக சார் ஜல்லிக்கட்டு ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஆமாம் சார், அவனியாரத்துக்கு சப்போர்ட் இருக்கு. அவனியாரத்தில் வந்து இன்னுமே வந்து கமிட்டி சரியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னுமே வந்து பொதுமக்கள் வந்து எப்படி என்ன எது பண்ணாங்க என்ன பண்ணு தெரியல. ரோடு இந்த மற்ற வசதிகள் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு சார். இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. எப்படின்னா காலைல ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா காலைல 6 மணிக்கு நடக்கும் சார். கரண்ட் என்றைக்குமே கட் ஆகாது. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகிடுச்சு. எதுனால? எல்லாருமே வீட்டில் இருந்து பார்ப்பாங்க, வீட்லேயே வச்சு டிவியில் பார்ப்பாங்க சார். இந்த வருஷம் யாருமே டிவியில் பார்க்க முடியல. என்ன நடந்துச்சுன்னு ஒன்று தெரியாது. எங்கெங்கே என்ன மாடை வந்துச்சுன்னு ஒன்று தெரியாது யாருக்குமே. ரோட்ல இருந்து பார்த்தோம்னா எதுக்கு பார்க்கறதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. காவல்துறை வந்து போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறாங்க. காவல்துறை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ இந்த நம்ம இதுக்குள்ளே பார்க்குறோம். அப்போ அவங்க இதுக்குள்ளே நிற்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நிற்கும்போது நம்ம அதுக்குள்ளேருந்தே வர்றோம். வந்து அவங்க வந்து நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு வந்து கமிட்டி சொல்லிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. சார் நானும் ஃபோட்டோகிராஃபரு பிஏ ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் வச்சு பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். எப்படின்னா ஜல்லிக்கட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுப்பேன் சரிங்களா. இதுக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுக்க என் கேமரா பிடிங்கிட்டு போயிட்டாங்க. 12,000 செல்லு சார். அது பிடிங்கிட்டு போனவங்க எல்லாருமே யார் பிடிங்கிட்டு போனாங்க கொண்டு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நீங்கள் இது சொல்லுங்கள், வாட்ஸ்அப் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோகிராஃபர் வேலை என்ன வேலை? ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. அது வந்து எடுக்கக்கூடாதான். எடுத்தோம்னா நீ இந்த கேப்பில் எடுக்கலை, நீ மேலே ஏறி எடுக்கிற,
அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த சார் இந்த கேப்பில் வச்சு எடுக்கிறேன் சார் அப்படின்ற அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நீ ஐடி கார்டு வாங்க வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே, உன் ஐடி கார்டை வாங்கிட்டு நீ போ உள்ளே போ அப்படின்றாங்க. எங்கள் செல்லெல்லாம் பிடிங்கிட்டாங்க சார். உண்மையிலே 12,000 ரூபா செல்லு. உண்மையிலே சாமி சத்தியமா இந்த சந்துக்குள்ளே தான் சார். இந்த சந்துக்குள்ளே ஒரு எஸ்ஐ மேடம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து படகம் இப்படி பிடுங்கி என் மூஞ்சியை போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அதான் நல்லா லாபம் இருக்குது. சார் இந்த ஒரு ரீசன் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிறாங்க சார். உங்களை மூஞ்சியை வீடியோ எடுத்துக்கிறோம் வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படி எப்படின்னா எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஸ்டேஷன் போனோம்னா நீ தானே அவனை அப்படின்னு சொல்லி கம்பளுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லணும் இருக்கு. அந்த கமிட்டி அந்த இங்கிட்டு 2 செவர் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே தான் சார் வந்து ஜல்லிக்கட்டுன்றது முடியுதே தவிர மக்களுக்கு ஜல்லிக்கட்டு வரல. மாவட்ட ஆட்சியாளர் வந்து தற்கால முடிவு எடுக்கலை. நாங்கள் மாட்டுக்கு 5 பேர் தான் அந்த மாலை போட்டு அதுக்கு உங்களுக்கு பரிசு இல்லை. மாடு நல்லா லாண்டுச்சு, எங்களுக்கு அது 3 நிமிஷம் லாண்டுச்சு. மாட்டுக்கு கலர் பொடி போட்டு வந்தால் உங்களுக்கு பரிசு இல்லை, நீங்கள் எதுக்கு அதை போட்டு வரீங்க, அடுத்து உங்களை எந்த வாட்டிலே அவுக்க முடியாத அளவு பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. பவுடர் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது வந்து காரணத்தோட சொல்றது தானே. நாங்கள் பவுடர் அந்த கலர் பொடி எதுவுமே போடல, 90 தான் போடுறோம். மாலை போட்டால் மாலையை கலட்டுங்கன்றாங்க. நானுமே 2 மாடு வச்சிருக்கேன் சார். நானுமே 2 மாடு இருந்தேன். நானுமே 2 மாடு வச்சிருக்கேன். நானுமே மாடு 2 மாடு அவுத்தேன். ரோஜா பூ மாலை கட்டிட்டு வந்தோம்னா ஏன் கட்டுற, மாலை அவரு எடுத்த வார்த்தைக்கு மாலை அவரு அவுக்கலன்னா அடுத்து எங்கேயுமே நீ மாலை அவுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ என்னென்ன ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு நாங்கள் மாலை போட்டு கொண்டு வருவோம். அதுக்கு அங்கே கமிட்டி சொல்கிறாரு மாலையை கழிட்டு இல்லை, நீ மாடை எந்த வாட்டிலே அவுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க. மாலை போடக்கூடாது. எல்லா மாட்டுக்கும் ஆமாம் சார், எல்லா மாட்டுக்குமே சொன்னாலும் மாலை போட்டு வந்தாதான் ஒரு மாட்டுக்கு மரியாதை. ஜெயிச்சோன்னா மாலை போடுவோம். எங்கள் எப்படின்னா பாரம்பரியம் வந்து மாடு ஜெயிச்சுன்னா மாலை போடுறது தான் எங்கள் பாரம்பரியம். அதுக்கு தான் மாலை போட்டு தான் உள்ளே ஏற்றுறான். மாலை மட்டும் தான் போடுறோம். வேறு நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்ன மாதிரி கலர் பொடி எதுவுமே போடலை. மாலை கூட ஏன் போடக்கூடாதுண்டா, மற்ற மாடு வந்துச்சுன்னா மாலை வந்துச்சுனாலும் சரி, மாலையோட அவுத்தாலும் சரி, கலர் பொடியை போட்டு அவுத்தாலும் சரி, கயரோடு அவுத்தாலும் சரி, அந்த மாட்டுக்கு பரிசு கொடுத்துறாங்க. பெரிய ஆள் கட்சிக்காரங்க அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்கள் எங்களை மாதிரி ஏழை வந்து நாங்கள் அவுத்தோம்னா நீ ஏன் கலர் பொடி போட்ட, நீ ஏன் கயரோட அவுத்த, நீ ஏன் மாலை கட்டின, உன் மாட்டுக்கு பரிசு கிடையாது, உன் மாடு எங்கேயும் அவுக்க முடியாதுன்றாங்க. கேட்டா இப்படி பேசுறாங்க. இந்த வருஷம் தான் இப்படி நடக்குது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் தான் நடந்துச்சு, யாருமே அப்படி பண்ணல சார். இந்த வருஷம் ரொம்ப பண்றாங்க. இந்த வருஷம் பெரிய ஆளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏழை பால விவசாயி அவங்களுக்கு யாருக்குமே முன்னுரிமை கிடையாது. இந்த வருஷம் எப்படின்னா பெரிய கவர்மெண்ட்டு, நான் அமைச்சரோட தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி வருவோம்ல, அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்து அங்கேருந்து அடிக்காமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் போய் மாடு ஏற்றுனோம்னா அடி காலில் இருந்து அடி இங்கே வருங்க. நாய்கண்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். எங்கள் மாடு அவுக்க போனதுக்கு மற்றவங்க தள்ளுறவங்களாம் கண்ணுக்கு தெரியல சார். நாங்கள் தள்ளி மாடை அவுத்தோம்னா நீ ஏன் தள்ளுன்னா உன் மாடை வெளியே ஏற்றுறான்னு சொல்லி அடிக்கிறாங்க இன்ன வரைக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன சார் நடக்குது? ஆமாம் சார், கண்டிப்பான முறையில் சார். ஏழை பால 2 பேத்துக்குமே கவர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். ஏழைக்கு ஒரு இது கணிப்பு, பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணிப்புன்ற மாதிரி இருக்காங்க இந்த வருஷம். சரிங்களா, அதை மட்டும் மாற்ற சொல்லுங்கள். மாற்றினாங்கன்னா எப்பயும் போல ஜல்லிக்கட்டு தரமாக நடக்கும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts.